شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله المولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் ஈதுல் மசாக்கீன் ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பரந்த பூவுலகில் எண்ணிலடங்கா படைப்பினங்களை படைத்து அவைகளில் சிறந்த படைப்பாக இந்த மனித இனத்தை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான சகல வஸ்துக்களையும் கொடுத்து இம்மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக, ஆசான்களாக 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களையும் அனுப்பி வைத்து அவர்களுக்கு பின்னால் உள்ள காலகட்டங்களிலே நம்மை வழிநடத்தி செல்லும்படியான வேதத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே கூடியிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த தலைவர்களில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வேறு எந்த தலைவரையும் யாரும் நினைவு கூர்ந்தது கிடையாது. அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மோமின்கள் மட்டுமல்ல, மாற்றார்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை உணர்ந்து அறிந்து வாழ்ந்தால் இப்படி ஒரு தலைவரோடு வாழ வேண்டும், இப்படி ஒரு தலைவருடைய வழிகாட்டலில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு உயர்ந்த நிலையில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை முழுமையாக அறிந்து தெரிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதுவருக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்லோன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே விலைமதிப்பற்ற பொருட்கள் என்பதாக சொல்லப்பட்டால் ஒரு சில பொருட்களை சுட்டிக்காட்டி இதுவெல்லாம் விலைமதிப்பற்றது என்பதாக சொல்லப்படும். நம்மிடத்திலே கேள்வி கேட்டால் தங்கம் சொல்லுவோம், வெள்ளி சொல்லுவோம், வைரம் சொல்லுவோம், வைடூரியம் சொல்லுவோம், முத்து, பவளம், மாணிக்கம், இது போன்ற அந்த விஷயங்களை நாம் கண்ணால் பார்க்காத அந்த விலை மதிப்பற்ற அந்த பொருட்களை கூட அதனுடைய தரத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அது கிடைத்தால் அதைவிட நமக்கு மிக பெரும் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது என்னும் சொல்லும் அளவிற்கு விலை மதிப்பற்ற மாணிக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம், அறிந்து வைத்திருப்போம். அப்படி ஒரு மாணிக்கம் நம்மிடத்திலே கிடைத்தான், அப்படி ஒரு மாணிக்கம் நம்மிடத்திலே கிடைத்தான் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே போன்றதொரு மனநிலையை உருவாக்கும்படியான
ஒரு மாணிக்கம் நமக்கு கிடைத்த மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மையை, அவர்களை பற்றி உண்டான சிறப்புகளை சொல்வதென்றால் நம்மால் சொல்லி இயலாது. அந்த அளவிற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த உலகத்தாருக்கு. அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போமேயானால், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் உலகில் தோன்றிய தலைவர்கள் என்ற அடிப்படையில் தி 100 அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று எழுதுகிறார். தி 100, அதாவது இதுவரைக்கும் உலகில் தோன்றி மறைந்த தலைவர்கள். அந்த தி 100 என்ற அந்த புத்தகத்திலே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் நினைத்தால் அவர் யாரை வழிபடுகிறாரோ, யார் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாரோ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதன்மைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் முதன்மைப்படுத்தியது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள். தி 100 என்ற புக்கிலே முதலாம் தலைவர், இந்த உலகத்தில் தோன்றி மறைந்த தலைவர்களில் முதன்மை இடத்தை பிடிப்பவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக எழுதி காட்டுவார்கள். காரணம் கேட்கப்படும் இல்லையா? நீங்களோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு இஸ்லாமியரை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எந்த அடிப்படையிலே முதன்மைப்படுத்தினீர்கள், அவரை கண்ணியப்படுத்தினீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அவர் சொன்னார், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியலை படிக்கும் பொழுது அவர்களிடத்தில் இருந்த அந்த நல்ல குணங்கள், நற்பண்புகள், நற்சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், முன்னுக்கு பின் முரணாக இல்லாத அவருடைய நேர்மறையான அந்த வாழ்க்கை முறை என்னை கவர்ந்தது என்பதாக கோடிட்டு காட்டுவார். மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்திருப்பார்கள், ஒரு சில விஷயங்களை சொல்லி இருப்பார்கள். சொன்ன விஷயத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் சில தலைவர்கள் சொல்லுவார்கள், சொல்லும் பொழுது ஆமா என்று கோஷம் போடுவதற்கு, வாழ்க என்று கோஷம் போடுவதற்கு 1000 மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? இப்போது இங்கேயே நம்முடைய முதல்வர் சொல்லுகிறார், நம்முடைய முதல்வர் இங்கே சொல்லுகிறார், இந்த கட்டுமாவடிக்கு இந்த பக்கமாக இடதுபுறமாக நான் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு சொல்றாரு. உடனே நம்மளுக்கு கைதட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்நாள் வாக்குரிமை உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு முத்திரை குத்தி வச்சிருவோம். என்னுடைய வாழ்க்கையில நான் உயிரோட இருக்கக்கூடிய காலகட்டம் போனா என்னுடைய வாக்கு உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு முத்திரை குத்திடுவோம். இந்த பக்கம் என்ன செய்யறாரு, இந்த ஆற்றை எடுத்து பராக்கிரமத்துக்கு அந்த பக்கமா கொண்டு வைக்க போறேன்னு சொல்றாரு. அப்படின்னா அதையும் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போடக்கூடிய நிலையில் இன்றைக்கு மக்கள் இருப்பார்கள், சொல்லுவார்கள். ஆனால் செயல்படுத்த முடியுமா? அங்குதான் கேள்விகள் இருக்கும். தலைவர்களாக இருப்பார்கள், அவர்கள் மீது நேசம் கொள்கிறோம், அன்பு கொள்கிறோம். ஆனால் அந்த அன்பிற்குரியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். உலகில் தோன்றி மறைந்த அத்துணை தலைவர்களும் ஏதோ ஒரு கட்டத்திலே ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கலாம், ஒரு சில நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கலாம், ஒரு சில நல்ல செயல்பாடுகள் உடையவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்வியல் மற்ற மக்களிடத்திலே பிரதிபலித்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்வியல், அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், நல்ல செயல்களை கொண்டவர்களாக இருந்தார்கள், சிந்தனையுடையவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வியல் பின்பற்றும்படியாக இருந்தது. இன்று அளவும் இந்த உலகத்திலே பல கோடி மக்கள் பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முதன்மை இடத்தை பிடிப்பவர்களுக்கு முதலிடம் தராமல் இருப்பேனா என்பதாக சொல்லி காட்டுகிறார் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மைக்கேல் ஹார்ட் என்பவர். அந்த அளவிற்கு உன்னதமான சிறப்புகளை உடையவர்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டும் பொழுது சொல்லி காட்டுவான். 94வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாதான், வரஃபஅனா லக திக்ரக், உமது புகழை நாம் உயர்த்தினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உயர்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் முறை அப்படி மேம்பட்டதாக இருந்தது.
எப்பொழுது நபியாக அறியப்பட்டார்களோ அதற்கு பின்னால் உள்ள காலகட்டத்தை நாம் தெரிந்தவர்கள், அதனுடைய விஷயங்களை நாம் அறிந்திருப்போம், வரலாறுகளிலே படித்திருப்போம். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி பட்டம் அறியப்படுவதற்கு முன்னால், வழங்கப்படுவதற்கு முன்னால் உள்ள காலகட்டம் இருக்கிறது. அவருடைய சிறுபிராய பருவம் 40 வயது வரை உண்டான அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறை மாற்றாரை சிந்திக்க செய்தது. மாற்றாரை அவரை நட்பண்புடையவர் என்பதாக சொல்ல வைத்தது, சாதிக்கு என்பதாக சொல்ல வைத்தது, அல்-அமீன் என்பதாக சொல்ல வைக்கப்பட்டது. காரணம், அவருடைய வாழ்வியலில் இருந்த அந்த நேர்மையான தன்மை, அந்த நல்ல சிந்தனை, நல்ல குணம், இது போன்ற அடிப்படையான விஷயங்கள் அவர்களுக்குள்ளாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த மக்களுடைய நிலைகளை வரலாறுகளிலே நாம் பார்ப்போமே, ஆனால் கரடு முரடான எண்ணம் கொண்டவர்கள், கரடு முரடான சிந்தனை உடையவர்கள், கரடு முரடான மோசமான செயல்பாடுகளை உடையவர்கள். எந்த அளவிற்கு என்றால், தகப்பனுடைய மனைவி, அதாவது தகப்பன் வேற ஒரு பெண்ணை மணமடிக்கிறார், 2ஆம் தரமா மணமடிக்கிறார் அப்படின்னா, அந்த தகப்பன் மணமுடித்த பெண், அந்த தகப்பன் மரணித்து விட்டால், இந்த முதல் தரத்து பிள்ளைகளா இருக்கக்கூடிய மகன் இருக்கிறாங்களே, இந்த மகனுக்கு போய் துண்டெடுத்து மேல போட்டு வருவான். யார் மேல? முதல் தர 2ஆம் தரத்து மனைவி இருக்கிறாளே, அதாவது இவனுக்கு சித்தி முறை, அந்த சித்தி முறையிலே அந்த சித்தி முறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் மீது அந்த துண்டை போட்டு யார் போடுறானா, எந்த பிள்ளை போடுறான்னா அந்த பிள்ளைக்கு அவ கொண்டாட்டி. அதுல இருந்து எப்போ தகப்பனுக்கு மனைவியாக இருந்தவள் இப்பொழுது தனையனுக்கு மனைவியாக மாறுவாள். இது ஒரு சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா? நம்முடைய மனம் ஏற்குமா? இப்படி மனநிலை கொண்டவர்கள் நிறைய விஷயங்களை அவர்களை பற்றி சொல்லி காட்டலாம். வரலாறுகள் சொல்லி காட்டும் பொழுது கரடு முரடான சிந்தனை கொண்டவர்களாக இருந்ததன் காரணமாக யாரும் அந்த மக்களை நெருங்குவதற்கு கூட பயந்தார்கள். அந்த மக்களிடத்திலே ஆட்சியா, அதிகாரமா, அவர்களிடத்திலே யாரும் செல்லக்கூடாது என்பதாக ஓரமாக இருந்து வேடிக்கை பார்த்தார்கள் மற்ற நாட்டவர்கள். அந்த அளவிற்கு கரடு முரடான தன்மையில் உடையவர்களுக்கு மத்தியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்தார்கள் என்றால், நன்மகனாக வளர்ந்தார்கள் என்றால், நற்சிந்தனை உடையவராக, நல்ல செயல்களை உடையவர்களாக வளர்ந்தார்கள் என்றால் சாத்தியமா? அந்த மக்களிடத்திலே நன்மதிப்பை பெறுவது என்பது சாத்தியமா? சாத்தியமாக்கி காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கூடவே இருந்து பயணித்ததன் காரணமாக அவருடைய வாழ்வியலுடைய இளமை கால பருவம், சிறுமை கால பருவம், இந்த பருவத்தை அவர்கள் பார்த்து வளர்ந்ததனுடைய விளைவாக அவர்கள் சொன்ன விஷயங்களை ஏற்புடையவர்களாக மாறி காட்டினார்கள். கரடு முரடாக இருந்தவர்கள் ஒரு கட்டத்திலே மார்க்கத்தை ஏற்று உலகம் போற்றும் உன்னதமானவர்களாக மாறினார்கள். மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரையிலும் அவருடைய வாழ்வியலை நம்முடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த மக்களையும் மாற்றி காட்டினார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட மாணிக்கமான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியல், அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களை பற்றியுண்டான நிறைய விஷயங்களை அறிந்து தெரிந்து, அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதனை படித்து ஆராய்ந்து நாமும் அது போன்ற ஒரு சில வாழ்க்கை முறையை அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை நாம் நம்முடைய மனதிலே உறுதிபட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது புகாரில 3461வது செய்தியா பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தான், என்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தான், அதனை பிற மக்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்பதாக சொன்னாங்க. எந்த அடிப்படையில? உயர்வானவர்களாக அவர்கள் இருந்ததன் காரணமாக, உலகம் போட்டு உன்னதமானவர்களாக இருந்ததன் காரணமாக அவர்களால் சொல்ல முடிந்தது. அந்த செய்தியை இன்றைக்கும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த செயலை ஏன் இப்படி செய்கிறாய் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்துப்பா அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி உண்டான செய்தியை மக்களுக்கு நீங்கள் அறிந்தால் அறிந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்கள் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படின்னா அந்த செய்தியை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போற கேரக்டர் கிடையாது.
ஒரு செய்தியை சொன்ன செய்தியை அப்படியே விட்டுட்டு போற கேரக்டர் கிடையாது. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் சொல்லிட்டு போற மாதிரி உண்டான கேரக்டர் கிடையாது. எந்த விஷயத்தை சொல்வார்களோ அந்த விஷயத்தை செயல் வடிவத்திலே கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தை செய்யும்படியாக ஏவுவார்களோ அந்த விஷயத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்வியலுடைய முக்கியமான அம்சங்களில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி மக்களுக்கு ஏவுவாங்க. தொழுகையை பற்றி மக்களுக்கு ஏவுவாங்க. நீங்கள் தொழ வேண்டும், படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு ஏவுவார்களே. ஏவி அதனுடைய கடமையான விஷயங்களை நமக்கு எல்லாம் கோடிட்டு காட்டியது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வியலில் நம்முடைய தொழுகை நிலை எந்த அளவிற்கு சரியானதாக அமைத்துக் கொண்டார்கள் என்பதுதான் அங்கே செய்தி. அவர்கள் சொன்ன விஷயத்தை முழுமையாக பின்பற்றினார்கள், ஃபாலோ பண்ணார்கள். நாம் அந்த செய்தி நமக்கு கிடைத்தாலும் காதிலே வாங்கி கொண்டிருக்கிறோம், ஆனாலும் கடந்துதான் சென்று கொண்டிருக்கிறோம். அதனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு என்ன சாக்கு சொல்லலாம், காரணம் சொல்லலாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய யதார்த்தமான நிலை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய விஷயத்தை மக்களுக்கு ஏவியது மட்டுமல்ல, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருந்தார்கள் என்பதற்கு உண்டான சான்று பல இருந்தாலும் ஒரு விஷயத்தை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. எல்லாரும் கேட்ட செய்திதான், பிரபலியமா எல்லாரும் கேட்ட செய்திதான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதினுடைய முதிர்ச்சி, நோயினுடைய இயலாமை கடுமையான முறையில் தாக்கத்தை காணாவுறாங்க. அவருடைய கால்கள் எல்லாம் வீக்கம் எடுக்கிறது, அவருடைய கால்கள் இரண்டும் வீங்கி விடுகிறது. இந்த நிலையில எழுந்து சுயமாக அவர்களால் நடக்க இயலாது, என்ற தருணத்திலும் கூட தொழ வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருந்தவர்களை அழைத்தார்கள், தோழர்களை அழைத்து என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள். வீட்டில் இருந்து கொண்டு இயலாமையில் இருக்கும் பொழுது கூட, அவர்களால் எழுந்து நடமாட முடியாது என்ற நிலையில் இருக்கும் போது கூட தோழர்களை அழைத்து ஒருவரை இந்த வலதுபுறமும் ஒருவரை இடதுபுறமாக அவருடைய தோளிலே கைகளை போட்டுக்கொண்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை நோக்கி சென்றார்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக என்று சொன்ன ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க சுமந்து கொண்டு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலை எடுத்து வைக்கிறதுக்கு தெம்பு கிடையாது. அவங்களுடைய கால்களை ஸ்டெப்பா எடுத்து வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது, பலம் இல்லை. அதன் காரணமாக 2 காலினுடைய பெருவிரல்களும் அந்த ரோட்டிலே அந்த தரையிலே கோடிட்ட வண்ணமாக சில இழுத்துக்கிட்டு போற மாதிரி, ஒருத்தனை கட்டி தூக்கி இழுத்துக்கிட்டு போற மாதிரி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் 2ம் தரையிலே இழுத்து கொண்டு போக நான் கண்டேன் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை எந்த அளவிற்கு அவர்கள் முறைப்படுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் சில விஷயங்களை சொல்லுவோம், ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்களை செயலாக்கத்திலே கொண்டு வருவோமா என்று கேட்டால் அதுதான் நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வலா தக்கூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் எதனை செய்ய மாட்டீர்களோ அந்த செய்யாத விஷயத்தை செய்யும்படியாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவான். உன்னால செய்ய முடியாது அப்படின்னா, உன்னிடத்திலே செயல்படுத்த முடியாது, உன்னிடத்தில் அந்த செயல் இல்லை என்ற பட்சத்திலே நீ செய் என்பதாக சொல்லக்கூடாது என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அதைத்தான் நம்ம சொல்லுவோம். நாம தொழுகையாளியா இருந்தா நம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்லலாம், நீ தொலைப்போப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா? நாம் தொழுகையாளியாக இருந்தால் நம்முடைய மகனை பார்த்து சொல்லலாம், நீ தொலைப்போ என்பதாக. நான் தொழுகையாளியா இல்லை, என் மீது தினமும் 5 நேர தொழுகை கடமையாக இருக்கிறது. ஆனாலும் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இல்லாத போது என்னுடைய மகனை பார்த்து நான் சொல்ல முடியுமா, நீ தொழ வேண்டும் என்பதாக சொல்ல முடியுமா? அவன் போவானா? போக மாட்டேன் என்பதாக அடம்பிடிப்பான். அடிக்கத்தான் செய்வோம். அதுவும் கூட இப்போ கூட கிடையாது. அடிக்கிற காலம் கூட கடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். பிள்ளைகளை அடிக்கும் காலமும் கடந்து விட்டது. இன்றைக்கு செல்லும் என் பிள்ளை என்னமா செஞ்சுக்கிடுவான், கோடையாக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாமே கோடையாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நல்ல விஷயங்களை திரிப்பதற்காக முயற்சி செய்ய வைக்கக்கூடிய நாம் அந்த முயற்சியில் இல்லாமல் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மேலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான், ஈஸியான செய்தி தான் சொல்றேன். புகாரின் 1430வது செய்தியா பதிவு செய்யப்படுது.
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் அந்த செய்தி அறிவிக்கிறவங்க உக்பா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அசர் நேர தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சலாம் கொடுத்த உடனே வேகமா எழுந்து விறுவிறுன்னு வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு சிறிது நேரம் கழித்து வந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கையில் நாங்கள் இது போன்று பார்த்ததில்லை. ஆனால் அவரிடத்திலிருந்து அந்த வேகமும் அந்த விரைவையும் பார்க்கும் பொழுது கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள தோன்றிய போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வந்த போது அவரிடத்தில் கேட்டோம், யார் ரசூலல்லாஹ், இவ்வளவு விரைவாக நீங்கள் சென்றதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்ட பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்காவுடைய பொருள் ஒரு தங்க கட்டி ஒன்று என்னுடைய வீட்டின் உள்ளே இருந்தது. அது பிற மக்களுக்கு சென்றடைவது நாளை பொழுது விடியும் வரை என்னுடைய வீட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை. அதன் காரணமாக அதனை விரைவாக கொடுத்து விட்டு வந்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த இறையச்சத்துடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்திலே இருந்த அந்த இறையச்ச உணர்வு, அவருடைய யதார்த்தம், அவர்களுக்கு அதாவது அவருடைய உள்ளத்தில் இருப்பதை அவரிடத்தில் இருந்த அந்த சதக்காவுடைய பொருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் வேற யாருக்கும் தெரியாது. இவர்கள் நினைத்தால் வைத்திருக்கலாம். அவருடைய குடும்பமோ கஷ்டமான ஒரு சூழலை வறுமையிலே வாடிக்கொண்டே இருக்கிறது. இந்நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இருந்ததை பிரதிபலிக்கிறது. இன்றைக்கு நம்மிடத்திலே அச்சம் இருக்கும், இறை அச்சம் இருக்காது. இறை அச்சம் இல்லை, ஆனால் ஒரு அச்சம் இருக்கும். என்ன அச்சம்? நம்முடைய மரியாதைக்கு ஏதாவது குந்தகம் வந்துவிடுமோ என்ற அடிப்படையில் ஒரு பயம் இருக்கும். இன்னொரு அச்சம், தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி பயப்படுறோம், ஒரு அச்சம் இருக்கும். இது போன்ற அச்சம் தான் இருக்குமே ஒழிய இறைவனுக்காக வேண்டி என்ற அச்சம் உணர்வு நம்மிடத்திலே இருக்குமா என்றான் அது கேள்விக்குரியதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தோடு வாழுங்கள் வாழுங்கள் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள்மறையிலே நிறைய இடங்களில் இத்தகுல்லா அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்பதாக பல வசனங்களிலே சொல்லி காட்டுவான். நபி அவர்கள் அதனை மக்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வியலிலே அதனை செயல்படுத்தியும் காட்டினார்கள் என்பதுதான் அங்கு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதே போல அந்த இறையச்சம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னொரு விஷயத்தை பேணுதல் சார்ந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புகாரில 1485வது செய்தியா பதிவு செய்யப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பேரிச்சம்பழங்கள் அறுவடை காலம் இருக்கும் இல்லையா, அந்த அறுவடை காலங்கள்ல அந்த அறுவடை செய்து வியாபாரம் செய்வதற்கு முன்னாலே ஜக்காத்துக்கு உண்டான அந்த பொருட்களை மட்டும் அந்த பழங்களை கொண்டு வந்து குவியலா குமிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. சதக்கா செஞ்சிருங்க, இந்த ஜக்காத்துடைய பொருளை சதக்கா செஞ்சிருங்க என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்தின் முன்னே பள்ளிவாசல் முன்னே குமிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த குவியலுக்கு மத்தியில குவியல்ல ஏறி இறங்கி அல்லது அதை களைச்சி விட்டு விளையாடக்கூடிய பருவத்துல ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு பிராயத்துல 2 பேருமா இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க, விளையாட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி போறாங்க, அப்படி ஓடுவாங்க, இப்படி போறாங்க, அப்படி ஓடுறாங்க. அதுல ஒரு பிள்ளை, அதுல அந்த 2 பேர பிள்ளைகள்ல ஒரு சின்ன பிள்ளை ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து வாயில எடுத்து போட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து வெளியே எடுத்துட்டு சொல்லுவாங்க, ஜக்காத்துடைய பொருளை உண்ணுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்று கண்டித்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில இருந்து அந்த பேணுதலை நாம் பார்க்க வேண்டும். எதனை சொல்வார்களோ செய்வார்கள், எதனை சொல்வார்களோ அதனை செயலுடையவர்களாக இருப்பார்கள். இறையச்சமுடையவர்களாக முழுக்க தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார்கள். நல்ல சிந்தனை உடையவர்களாக, நல்ல செயல்பாடுகளை உடையவர்களாக, பேணுதல் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சொர்க்கமாக ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வருவார். ஒரு சந்தர்ப்பம், மகசூமியா என்ற குலத்து பெண், அதாவது குறைஷி கோத்திரத்தினுடைய ஒரு கிளை மகசூமியா என்ற குலத்து பெண், அந்த பெண் என்பவர் திருடி விடுகிறார். திருட்டினுடைய நிலைக்கு கை வெட்டுதல் என்பது வழமை, தண்டனை. இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கும் பொழுது இது ரொம்ப கௌரவ குறைச்சலா பார்ப்பாங்க. ஏன்னா அன்றைய காலத்திலே வாழ்ந்த கோத்திரங்களில் குறைஷி கோத்திரம் என்பது மிக பிரபலியமான ஒரு கோத்திரம்.
அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி திருடிவிட்டால் அப்படின்ற செய்தி வந்தா அந்த குலத்துக்கே கெட்டதராக இருக்குமே என்ற அடிப்படையில் இந்த தண்டனை தளர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச வேண்டும் என்பதாக முடிவு செய்த போது ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான பணிவிடையாளராக இருப்பாங்க. அப்ப அந்த தோழரிடத்தில் போய் இவங்கள்ட்ட சொல்லி இவங்க மூலமா போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வரலாம், அந்த தண்டனையிலிருந்து கொஞ்சம் குறைவு ஏற்படுத்தலாம் என்ற கேள்விக்கு உள்ள வரும் பொழுது அந்த உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்காக பேச வருவார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த தண்டனையை கொஞ்சம் ரத்து செய்யலாமே, அதனை கொஞ்சம் தளர்த்தலாமே என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்ட தண்டனைக்குள்ளால் நீங்கள் பரிந்து பேச வருகிறீரா என்று அவரை கடிந்து கொண்டு அங்கு இருந்து அந்த மக்களை கூட்டுவார்கள். மக்களை வாங்க, மக்களை எங்கே வார்கள் என்று மக்களை அழைத்து அந்த இடத்தில் சொல்லி காட்டுவார்கள். பனி இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் தன்னுடைய கூட்டத்தார் எடுத்து நீதம் என்ற அந்த தன்மையை இழந்ததன் காரணமாக அவர்களுடைய செல்வந்தர்களுக்கு ஒரு சட்டமாகவும் அவர்களுடைய பலகீனமானவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் இருந்ததன் காரணமாகத்தான் நாசமாகி போனார்கள். அப்படி ஒரு நிலை நமக்கு வர வேண்டும் என்பதாக எண்ணுகிறீர்களா என்பதாக கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வைமுல்லா லவ் அன்ன ஃபாத்திமத்த இப்னத் முஹம்மதின் சரகத் லகதஅத்திரஹா, என்னுடைய மகள் ஃபாத்திமா இந்த செயலை செய்திருந்தாலும் அவளது கையை நான் வெட்டி இருப்பேன் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவருடைய அந்த பேணுதலான அந்த நீளமான நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து விதமான சகல விதமான வாழ்க்கை வழிமுறைகளை ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது அதனை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொண்டால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக நாம் ஆக முடியும். மனிதரில் மாணிக்கமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மாணிக்கமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியலை நம்முடைய வாழ்வியலில் கொஞ்சமாவது எடுத்து நடப்போமேயானால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். நிரந்தரமான உயர்ந்த சூனப்பதிக்கு சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.